17 போட சொன்னீங்க, போட்டாச்சு. ஸ்ட்ரே கிட்ஸ் பத்தி போட சொன்னீங்க, போட்டாச்சு. லாராவை பத்தி பேசுங்க, அவங்கள பத்தி பேச சொல்லியாச்சு, போட்டாச்சு. ஆனா அத்தனை பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க, ஆனா அந்த வீடியோவுக்கு ஆதரவு பெருசாவே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அவங்கள பத்தி பேசின உடனே நீங்க பிடிஎஸ் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, பிடிஎஸ் பத்தி போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. பிடிஎஸ் பத்தி ஏதாவது பேசினா நீ பிடிஎஸ் பத்தி எப்படி பேசுவ அப்படின்னு சொல்லி அப்படியே அடிக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு கொரியன் கண்டென்ட் வேணும், ஆனா ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்தா ஒண்ணு ஆதரவு தர மாட்டேங்கிறீங்க, அல்லது போட்டு இணைய அடிக்கிறீங்க, இல்லைன்னா ரிப்போர்ட் பண்ணிடுவீங்க அப்படின்லாம் சொல்லிலாம் கமெண்ட் செக்ஷன்ல பயங்கரமா மிரட்டுறீங்க. அதனால கொஞ்ச நாள் இந்த பிடிஎஸ்க்கு அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இருந்தேன். எதுக்கு நம்ம எது பேசினாலும் உங்களுக்கு பிடிக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனா மறுபடியும் பிடிஎஸ் ஃபேன்ஸ் வந்துட்டு என்னக்கா நீங்க போடுறதுல திருப்பி பிடிஎஸ் பத்தி போடுங்க அப்படின்னு சொன்னனால சரி நம்ம பிடிஎஸ் பத்தி கான்ட்ரவர்சி பேச வேணாம், அவங்க என்ன நல்லது பண்ணாங்க எதுவுமே பேச வேண்டாம், அவங்க முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி வந்தாங்க, அந்த இடைப்பட்ட டியூரேஷன்ல என்ன நடந்துச்சு, எப்படி மக்கள் கிட்ட இவங்க போய் சேர்ந்தாங்க. அதாவது நம்ம ஆளுங்களுக்கு உள்ளூர் சிங்கரோட பேரே தெரியாது, ஆனா பிடிஎஸ் அப்படின்னு சொன்னாவே நம்ம பசங்க எல்லாம் கொந்தளிச்சு போயிடுவாங்க, அவன் என்ன அழகா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த மீம்ஸ் எல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ எப்படி பிடிஎஸ் இந்த அளவுக்கு மூல முடுக்க எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் ஆனாங்க? அப்ப இந்த பிடிஎஸ் எப்படி வந்திருக்காங்க, இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற கான்ட்ரவர்சி என்ன, அதையும் தாண்டி அவங்க பட்ட கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல ஒரு ஃபுல் ஸ்டோரி மாதிரியே பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா பிடிஎஸ் ஃபேன்ஸ்க்கு ஒரு சூப்பர் ட்ரீட்டா தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க மேல பல கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் அவங்க ஆரம்பத்துல ஒரே ரூம்ல தான் இருந்தாங்க, ஒரே ரூம்ல தான் சாப்பிட்டாங்க. சாப்பிடுறது கூட காசு இல்லாம ஏதோ ஒரு சீப் நூடுல்ஸை வாங்கி அதுல மசாலா எல்லாம் போட மாட்டாங்களா, ஜஸ்ட் அந்த தண்ணியில போட்டு சூடு பண்ணி தான் சாப்பிடுவாங்களாம். இதுல பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியே திவாலாகிற நிலைமையில இருந்துச்சு. ஆனாலும் இல்ல இதை விட்டுற வேண்டாம், இது இப்படியே நம்ம எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல் சாங் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா பெரிய வியூஸ் கிடைக்கல. இப்ப முதல் சாங்க்கு ஏராளமான வியூஸ், ஆனா அப்ப கிடைக்கல அந்த டைம்ல. சோ முதல் சாங்க்கு வியூஸ் கிடைக்கல, ஐயோ பணத்தை போட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கெங்க தெரு இருக்கோ அங்கங்க சவுத் கொரியால ஒவ்வொரு இடம் விடாம எப்படி நோட்டீஸ் கொடுத்து பப்ளிஷ் பண்றாங்க. இந்த மாதிரி நோட்டீஸ்ல இந்த மாதிரி எங்க பாட்டு இருக்குது, நீங்க வந்து எப்படியாவது பாத்துருங்க, எப்படியாவது வந்து பாத்துருங்க அப்படின்னு. இது எங்க போய் ரிசம்பிள் ஆகும்னா ஹெவன்லி ஐடல் அப்படிங்கிற ஒரு சீரிஸ், அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கூட டப் பண்ணிருப்பாங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா பிடிஎஸோட வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்ச சீன்ஸ்லாம் இருக்கும், அதுலயும் இதே மாதிரி தான் இருக்கும். பல பேர் அந்த சீரிஸ் பார்த்து என்ன கமெண்ட் அடிச்சாங்கன்னா பிடிஎஸ் பார்த்து அப்படியே வச்சிருக்கானுங்க பாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு பேண்டை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னாலும் அவங்கள பத்தி நம்ம கான்ட்ரவர்சி எழுப்ப போறோம்னாலும் யாரு ஃபேமஸா இருக்காங்களோ அவங்கள தழுவிதான் கதைகளை எடுக்கப்படும். அது போலவே பிடிஎஸும் உண்டு. சரி இவங்க வந்து முதல் பாடல்ல ஃபேமஸ் ஆல நோட்டீஸ் கொடுத்து தான் பப்ளிஷ் ஆறாங்க. அப்ப எந்த பாட்டுல ஃபேமஸ் ஆனாங்க, அப்படியே ஒரு பாட்டுல ஃபேமஸ் ஆனாலும் எப்படி இவங்க இந்தியாவுக்குள்ள வரைக்கும் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா எத்தனை ஃபாரின் பாடகர்கள் இருக்காங்க, இவங்க மட்டும் ஏன் அவங்க ஏன் நீங்கள பாத்தீங்க அப்படிங்கறத என்னைக்கா யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு ஃபேக்டர் வருது. ஐ நீட் யூ அப்படிங்கிற ஒரு பாடலை ரிலீஸ் பண்றாங்க. இந்த பாடல் ஆரம்பத்துல ஸ்லோவா வந்து வியூஸே இல்லை, என்னடா இதுவும் ஃபிளாப் போல அப்படின்னு நினைச்சாலும் திடுதுப்புன்னு எங்கேயோ ஒருத்தன் ஹிட் பண்ணி விட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துலலாம் வந்து இந்த மீமு ட்ரெண்ட் பண்ணி விடுறது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொடுத்து டான்ஸ் ஆட வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. ரேண்டமா யூடியூப்ல ஏதாவது பார்த்தாங்களா அப்படியே ஹிட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி ரேண்டமா ஐயா இந்த பாட்டு பிடிக்கல இந்த பாட்டு பிடிக்கல, சரி நைட்டு வேற ஒரு பாட்டை கேட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லி ஐ நீட் யூ பாடலை கேட்டவங்க யார் இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தேடும் போது ஓஹோ இவங்க தான் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடல் மூலமா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாரும் வந்து ஹிட் ஆகுறாங்க. அப்பவும் வந்து இவங்க இந்தியாவுக்குள்ள வரவே கிடையாது. இவங்க எப்ப தெரியுமா இந்தியாவுக்குள்ள வராங்க, கொஞ்சம் கொஞ்சம் பாடல்கள் வந்து இந்த பிட்டு பிட்டா சீன்ஸ் எடுத்து 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 இவங்களுடைய எப்படி சொல்றது, இவங்களுடைய பத்தி ஸ்டோரிஸ் எல்லாம் பயங்கரமா கொஞ்சம் கொஞ்சமா ஹிட் ஆகுது. யூடியூப்ல இவங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. கொரியன் பொண்ணுங்க அப்படியே போய் காலில் எல்லாம் விடுறாங்க, ஏங்க தலைவா அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டில் எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி அங்கே போய் விடும் போது யார் இவன் அந்த பாட்டு என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் இவங்க பாட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியன் ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல நம்ம பசங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பிடிஎஸ் ஆரம்பத்துல வந்து இப்ப வேணா ரொம்ப மாடர்னா ஃபேஷனா இருக்கலாம், ஆனா அவங்க வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்போ கொரியனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. பெருசா வந்து கலர் வந்து ஃபவுண்டேஷனா பூசிக்க மாட்டாங்க, ரொம்ப ஃபங்கியா தான் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிறவங்க பல பேர் கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கிறவங்கள வந்து கலாய்க்கிற இவங்களே வந்து கஞ்சா குடிங்க மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு எதோ பேசினாலும் இந்தியன் ஃபேன் கேர்ள்ஸ் விட்டு கொடுக்கவே இல்லை. அதனால பசங்கள்லாம் ரொம்ப காண்டாகி ஓ அதாவது உள்நாட்டில் இருக்கணும் பிடிக்காது உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்தா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி பல மீம் ஸ்டோரிஸ் எல்லாம் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. இவங்களே பார்க்க பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க, இவங்களே மேக்கப் போடுறாங்க அப்படி அபியூஸ் பண்ணாலும் இந்தியன் ஃபேன் கேர்ள்ஸ் இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் விட்டு கொடுக்காம இருக்காங்க. இதுல முக்கியமான நம்ம விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபரை பத்தியும் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். ஆனா ஒவ்வொரு நபரை பத்தி பேசணும்னா அந்த ஒரு வீடியோ பத்தாது. பட் இதுல முக்கியமான ஒருத்தர் பத்தி நம்ம யார் பேசணும்னா சுகா. ஏன் இவ்வளவு பேரை விட்டு சுகாவை மட்டும் நீ எடுத்துட்டு வர அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகா வந்து ஆரம்பத்துல பாடல் வந்து
பாட ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு இவருக்கு பினான்சியலா பல தடைகள் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம பாடல் எப்படியாவது ரிலீஸ் ஆகணும், நம்ம குரூப்ல எல்லாரும் வந்து காசு போட்டிருக்காங்க, நம்ம குரூப்ல எல்லாரும் உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒத்தாளா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எங்கெங்கெல்லாம் டெலிவரி கிடைக்குதோ எல்லா இடத்துலயும் அந்த பால் போட அது இதுன்னு என்னமோ பண்ணி டெலிவரி பண்ணி காசை ஓரளவு சேர்த்து வச்சு ஆல்பமை ஹிட் ஆக்குறதுக்கு இவர் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்காரு. இப்ப தெரியும் நான் ஏன் சுகாவை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிறது. என்னதான் அவங்க இவ்வளவு தூரம் உயர்ந்து வந்தாலும் இவங்களோட வீடியோஸ் இப்பதான் 1 மில்லியன் போனாலும் ஆரம்பத்துல இவங்க சேனல்ல வந்தப்ப என்ன தெரியுமா பண்ணாங்க, இவங்களும் டான்ஸ் ஷோஸ்ல போய் கலந்துக்கிட்டாங்க, பாட்டு ஷோஸ்ல போய் கலந்துக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பாட்டு ஹிட் ஆச்சு அது போல நம்ம முகம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல கெஞ்சி போனாலும் இவங்களை வந்து சேர்த்துப்பாங்க, இவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, இவங்க மூலியமா ரசிகர்கள் கூடி கூடி வருவாங்க. ஆனா சேனல்ல ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்களோட பாட்டை வெறும் ஒரு 10-15 செகண்ட், எப்படி நம்ம பிக் பாஸ்ல வந்து நல்லா பேசுறவங்க 10-15 செகண்ட் வச்சுட்டு மிச்சவங்க கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றவங்க மட்டும் வச்சுப்பாங்க. அது போல யாரெல்லாம் ரொம்ப கான்ட்ரவர்சியா வல்கரா செக்ஸியா பண்றாங்களோ அவங்கள ஃபுல்லா வச்சுட்டு நல்லா பாடுற இவங்களை வந்து வேணுட்டே இக்னோர் பண்ணாங்க. இந்த கான்ட்ரவர்சியா அவங்களை பெருமளவுல ஹிட் ஆக்க வச்சதுனால என்ன ஆச்சுன்னா, ஓகே இவ்வளவு தடைகள் கொடுக்குறீங்களா, அப்ப நாங்க பிடிஎஸ் கூட ஒன்னாதான் இருப்போம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு இந்தியாவுக்கு எப்ப வருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவில பொண்ணுங்க தான் ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஆனா இப்ப பசங்களும் எங்களுக்கு பிடிஎஸ்னா ரொம்ப பிடிக்குது, அவங்களோட பாடல்கள்லாம் ரொம்ப மோட்டிவேட்டா இருக்குது, அவங்க பாடல்கள் கேட்கறதுனால எனக்கு சூசைட் வர எண்ணங்களே போச்சு அப்படின்னு சொல்றப்ப எவ்வளவு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. என்னதான் அவங்க மிலிட்டரியில இப்ப ரேண்டமா இருந்தாலும் பல விஷயங்கள் கான்ட்ரவர்சி வந்தாலும் அவங்க மேல என்ன தப்பு வந்தாலும் அவங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்களே, இவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்களே, இவ்வளவு நன்கொடைகள் பண்ணிருக்காங்களா, அதனால இவங்களை நாங்க மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி என்ன இவங்க நன்கொடைகள் பண்ணாங்க அப்படின்னு அடுத்தடுத்து சொன்னா அது இன்னும் போயிட்டு இருக்கா. அதுக்குதான் அவங்க என்னென்ன நன்கொடைகள் பண்ணிருக்காங்க, என்னென்ன கான்ட்ரவர்சிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது கேபாப்போட தனி கண்டென்ட்டாவே தனி பிளேலிஸ்டாவே வச்சிருக்கேன். இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுத்துருங்க, நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இப்ப வாங்க. இப்போ சரி இந்த கண்டென்ட் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் இதுக்கப்புறம் பிடிஎஸ் பத்தி என்ன பேசலாம், அடுத்த வாரம் பிளாக் பிங்க் பத்தி நான் நிறைய சொல்றேன். எனக்கு இவங்களை பத்தி எல்லாம் பேசணும்னு ஆசையா இருக்கு, ஆனா யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்தடுத்து வர கண்டென்ட்ல கண்டிப்பா அவங்களை பத்தி நான் பேசுறேன்.